எனக்குமான தொடர்பை மட்டுமே நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தமிழே முன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தன் என்றாலும் வேண்டேன். தமிழே நான் உன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இமையோர் இமைக்காதவர்கள் விருந்த இந்த தேவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய விருந்தாக கொடுக்கக்கூடிய அமிர்தமே என்றாலும் வேண்டேன். ஏன் ஏன் அடுத்த 2 வரியில சொல்றாரு பாருங்க. திருந்த உதிப்பித்த பன்னூல் ஒளிர அடியேன் பதிப்பிக்கவே கடைக்கண் பார் அப்படின்னு சொல்றார். எனக்கு தமிழால் நான் உயிர் வாழ வேண்டும், தமிழால் நான் என்னுடைய பெயரும் புகழும் ஈட வேண்டும், தமிழர் என்னுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும், தமிழால் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நான் பதிப்பிக்க நீ துணையாக இரு என்று வேண்டுகிறார். பாருங்க, நம்ம என்ன வேண்டுவோம்? எனக்கு 2 கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், 4 வாடகை வீடு வேணும், இதெல்லாம் வேண்டுவோம். ஆனால் இந்த பாடலை தமிழ் விடுதூது என்ற பாடலை உவேசா அவர்கள் எடுத்து தன்னுடைய வாழ்நாளின் கடைசி தருணம் வரை முடியாத பொழுது அவரை அழைப்பித்த பொழுது தள்ளாடி தள்ளாடி வந்து நின்று இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விழுந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் திருந்த உதிப்பித்த பன்னூல் ஒளிர அடியேன் பதிப்பிக்கவே கடைக்கண் பாறை என்று சொல்லுகின்ற பொழுது அத்துணை அறிஞருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பனித்தது என்று சொல்லுகிறார் ஒரு இடத்தில். இந்த ஒரு பாடல் போதும். அடுத்து ஒவ்வொன்றா சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கையிலே பதிப்புகள் பல, 97 பதிப்புகள் அவர் பதிப்பிச்சிருக்கார். அதை தாண்டி எழுதியது வேறு, அதை தாண்டி சிற்றிலக்கிய பதிப்புகள் வேறு, அதை தாண்டி இன்னும் வெளிவராதது வேறு, உரைநடைகள் வேறு, இன்னும் எத்தனையோ இந்த பெசன்ட் நகர் நூலகத்திலே போனீங்கன்னா அவ்வளவும் பார்க்கலாம், நீங்கள் எடுக்கலாம், படிக்கலாம். இன்னும் மதுமதிப்பாகாத பல நூல்கள் இன்னும் இருக்கின்றன. அவருடைய நூல்கள் இன்னும் வெளிவராத நூல்கள் இருக்கு. ஓலைச்சுவடியில் தேங்கியபடி இருக்கிறது. வெளிவந்த நூல்களிலே இன்னும் மீண்டும் மறுமதிப்பு போராத நூல்கள் பல இருக்கின்றன. இப்படிலாம் பார்த்துக்கிட்டே வரும். கருத்து சொல்லும். நம்ம தஞ்சாவூர் பிறந்து தரணி எங்கும் தமிழால் பெருமை பெற்றவர் தமிழ் தாத்தா என்று சொன்னால் இவருடைய பதிப்பு ஆரம்பித்த இடம் திருவாவடுதுறை. வாழ்ந்து தன்னுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டிய இடம் தரணி எங்கும் என்று சொன்னால் அது பெருமை கொள்ளதாக இருக்கும். என்ன செய்யறாரு? சீவக சிந்தாமணி அவர் எடுத்த முதல் நூல். இது எப்படி சார் அவருக்கு வந்ததுன்னு பார்த்தா, சேலம் ராமசாமி முதலியார் அப்படின்றவர்கிட்ட அவர் பேசுறார். சும்மா பேசிட்டு இருக்கப்ப, என்ன புலவரே என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பல நூல்கள் படிச்சுட்டு இருக்கேன் போறேன். சீவக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படியா? நான் படித்த நூல்கள் இதெல்லாம் தெரியல, என்ன இருக்குன்னு சொல்ல தரேன் படிங்க அப்படின்ற. இதை படிங்க, ஆனால் எனக்கு இதனுடைய பொருள் தெரியல, உரை செய்து எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சேலம் ராமசாமி முதலியார் ஒரு இடத்துல கொடுக்கிறார். படித்து பார்க்கிறார். பாருங்க, அதுல மூவா முதலா உலகம் ஒரு மூன்று ஏத்தன்ற ஒரு முதல் வரிய படிக்கிறார்கள். இது நாள் வரை உலகம் நிலைக்காது, உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லி கேள்விப்பட்ட அவர் உலகம் நிலைக்கும் உயிர்கள் அழிந்துவிடும் என்ற முதல் வரியில அவர் கேட்ட அந்த பார்த்த அந்த வரி அவரை திகைக்க செய்தது. இது இன்னும் மாதிரி நூல் மீது இதுக்குள்ள அவர் அப்படியே பயணிக்கிறாருங்க. பயணிக்கிறார். இது சமண நூல் அப்படின்றத அறிகிறார், தெரிகிறார். நம்ம நினைப்போம் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டோம்னா போதும், இதோட போதுமா விட்டுருவோம். அதை தாண்டி அதனோடு சென்று ஆராய்ச்சி செய்தல் என்பது நமக்கு வேண்டாம், இது போதும் நினைச்சுக்கணும். ஆனால் அவருடைய எண்ணம் பாருங்க, சீவக சிந்தாமணி எடுக்கிறார், எடுத்து படித்து பார்க்கிறார், உரைகளை அலசுகிறார். அலசி முடித்த உடனே அவருக்கு இதுக்கு ஒரு தெளிவு வந்துடுது, இதை பதிப்பித்தாக வேண்டும், இதை உரையோடு பதிப்பித்தாக வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பதான் யோசிக்கிறாருங்க, அனபாய சோழன் சீவக சிந்தாமணியை படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சீவக சிந்தாமணியை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே சேக்கிழார் வந்து சொல்லுகின்றார், இது சிற்றின்ப நூலாயிற்றே, இதை நீங்க ஏன் படிக்கிறீங்க? அப்ப என்ன படிக்கணும் சொல்லுங்க சேக்கிழாரன்னு கேட்கிறப்ப, நிறைய அறிஞர்களுடைய பெரிய புராணம் நூல் இருக்கு, நிறைய தேவார திருவாசகங்கள் இருக்கு, சைவம் சார்ந்த நூல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க படிக்காம இதை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களேன்ற அந்த வார்த்தையை இங்கு பொருத்தி பார்க்கிறார் உவேசா. சீவக சிந்தாமணி படிக்க 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 இலக்கிய இன்பம் பெருக்கெடுக்கிறது, ஆகையால் தான் அனபாய சோழன் அதை படித்திருக்கிறான் என்ற தெளிவு கொண்டு வரார். எத்தனை இலக்கிய இன்பம் இருக்கிறது அப்படின்னு
உலகியல் சார்ந்த விஷயங்கள். அதே போல சைவ வைணவ பல சிற்றிலக்கியங்களே பக்தி இலக்கியங்களே இந்த தமிழகத்திலே நிலைத்திருக்கின்றன என்ற தன்மையை உடைத்தெறிந்து சமண நூலுக்கு ஒரு புத்தீர்ப்பு கொடுக்கின்றார் நம்முடைய உவேசா அவர்கள். பாருங்க, அதுல குணபாலன் என்ற ஒரு சமணர் இருக்கிறார். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், இந்த சீவ சிந்தாமணி பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் போறாரு. முதல் நாள் மாலை ஒரு 2-3 மணி அளவுக்கு அந்த வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுக்கு சில பல கேள்விகள், சில பல உரையாடல்கள் அவருக்கு முழுக்கமா நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். மறுநாள் வரை பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாளும் ஆயிடுது. காலையில எந்திரிச்சு சில விஷயங்கள் கேட்கிறாரு. இப்பவே பெண்கள் இந்த காலத்துல நேரில் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, மறைமுகமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இவர் கேட்கிற அந்த சமணம் சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பெண்மணி பதிலளித்து இருக்கார். பின்னாடி யாருங்க அவங்க அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய மனைவி தான் உள்ளே இருந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்ட மாத்திரத்திலேயே அந்த சமணம் சார்ந்த செய்திகளை, சமணம் சார்ந்த ஐயங்களை நீக்குவதில் வல்லவராக இருந்திருக்கிறார்கள் அக்கால பெண்மணிகள் என்று புலகாங்கிதம் அடைகிறார், பெருமை அடைகிறார் உவேசா. உடனடியா உள்ளே இருந்து ஒரு செய்தி வருது. இவர் பவ்ய ஜீவன் அப்படின்றாங்க அந்த அம்மா. பவ்ய ஜீவன் அப்படின்னா, பவ்ய ஜீவன் சமணத்துல மிகச்சிறந்த ஆத்மா என்று பொருள். மிகச்சிறந்த ஆத்மா என்று பொருள். இவர் சமணம் இவர் வந்து வேற இது சார்ந்தவர். ஆனால் இந்த நூலை எடுத்து முதலாக எடுத்து பதிப்பிக்கின்ற ஆர்வத்தோடு இந்த நூலை கற்று அதில் இருக்கக்கூடிய ஐயங்களை, சமணம் சார்ந்த ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறார். இந்த மனப்பக்குவம் பிற சமயங்கள் சார்ந்தவர்களுக்கு வராது என்று எண்ணி அந்த அம்மையார் சொல்லுகிறார், இவர் பவ்ய ஜீவன், ஒரு பக்குவமான ஆன்மா என்ற ஒரு சொல்றாரு. நம்ம சொல்றாங்க. அப்ப உட்கார்ந்து திருப்திப்படுறார். அப்போது நான் இந்த சீவக சிந்தாமணியை பதிப்பிப்பதில் எந்த விதமான தவறு ஏதும் இல்லை, பதிப்பிக்க நான் சிறந்தவன், நான் தனித்துவமானவன் என்று யோசிக்கிறார். எந்த அளவு அவருடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் இருந்திருக்கும் பாருங்க. நம்ம ஒரு செயலை எடுக்கிறோம், நம்மளால முடியுமா, செய்ய முடியுமா, தகுதி உடையதா என்று பார்ப்பது சில நேரங்கள்ல கிடையாது. நம்மளால எடுத்தவங்க முடிச்சிடும். ஆனால் அதை தாண்டி அதை சேகரித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக கொண்டாந்து வைக்கிறார். சரஸ்வதி வேங்கிட சீர்மகனாய், பிறந்த நாள் முதல் பெருமகனாய், சீர்மிகு தமிழில் சிறப்பவனாய், சிறந்த முனைப்பை செய்தவனாய், ஏடு தேடி தெரிந்தவனாய், ஏற்றம் கொண்டு நடந்தவனாய், பாடு பட்டு பகுத்தவனாய், போற்றும் தமிழை பொழிந்தாயே. பண்டை தமிழின் படைப்புகளை கன்னி தமிழின் காப்பியங்கள் கண்டு தேடி கொண்டிடவே தனது உழைப்பை தந்தனையே. உழைப்பில் கண்ட ஓர் சிலம்பை உலகினில் தந்த உத்தமனாய், ஊழினை அழித்து ஒழித்தவனாய், உலகில் தமிழை உயர்த்திட்டாய். அகமது புறமது வேற்றுமையும் மண்ணில் மேகலை மண்ணல் பெற இகத்தினில் நூற்பல இடமும் பெற மண்ணில் சீவகம் மீட்டவரே. எமது தமிழும் எழுந்து நிற்க உமது உழைப்பால் ஓர் தமிழும் தமது வளமை தெரிந்திடவே நமது தாய்மொழி நிலை பெற்றாள். மண்ணும் விண்ணும் வாழ்வோர்க்கு மொழியாய் தமிழை முகிந்தாயே. வானவர் புகழும் வண்டமிழாம் மொழிதனில் பல நூல் மொழிந்தாயே. வாழ்வினில் வறுமை வருத்தியுமே, வீழ்தலை முயன்று வீழ்த்தியுமே, வாழ்வை தமிழாய் வரித்தாயுமே, வாழ்வை தமிழாய் வருத்தியுமே, வாழ்ந்து புகழில் நிலைத்தாயே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.